ஹாய், ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து நம்ம வந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாபிக் வைஸா. நம்ம வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிவு 1ல இருக்கிற சமீபத்திய கேள்விகள், பதில்கள் அப்படிங்கிறது டாபிக்ல இருக்கிற இப்ப ரீசெண்டா கேட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எண் தொடர் வரிசை முடிச்சிட்டோம், அகர வரிசை தொடர் முடிச்சிட்டோம், எழுத்து எண் தொடர் வரிசை முடிச்சிட்டோம், தொடர்ச்சி முறை வரிசைகளும் முடிச்சிட்டோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற சமீபத்திய கேள்விகள் பதில்களுடன் அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிரிவுல இருக்கிற 1வது இது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. சமீபத்திய கேள்விகள் பதில்களுடன் பயிற்சி. பாருங்க, கீழே உள்ளவற்றுள் எந்த எண் கேள்விக்குறியை நிரப்பும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் பாருங்க. 87, 89, 92, 97, 104, 115, அதுக்கடுத்து என்னன்னு தெரியாது. லாஸ்ட் 145 இருக்கு. இப்ப இங்க பாருங்க, 87க்கும் 89க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. 89க்கும் 92க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. 92க்கும் 97க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5. 104க்கும் 97க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7. அப்புறம் பாருங்க, 104க்கும் 115க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 11. இப்ப பாருங்க, ஒற்றைப்படை எண்கள்ல வந்து வந்திருக்கு. இல்ல பகா எண்களை வந்திருக்கு. பாருங்க, பகா எண்கள்ல வந்து இது வந்திருக்கு. பகா எண்கள்ல வந்திருக்கு. அப்ப 11க்கு அடுத்து அப்ப அடுத்த பகா எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 13 தான் வந்து கரெக்ட். அப்ப பாருங்க, 115யும் 13யும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, 8, 2, 1. அப்ப ஆன்சர் என்னது? 128 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்னையும் செக் பண்ணிடலாம். 128க்கும் 145க்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா, அடுத்த பகா எண் 13க்கு அடுத்து 17 தான் வந்து பகா எண். அப்ப வந்து பாருங்க, 145ல இருந்து 128 கழிப்போம். 15, 7, 3, 1. பாருங்க, ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப பாருங்க, ஆப்ஷன் பி 128 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழே உள்ள தொடரில் கேள்விக்குறியை எந்த எழுத்துக்குள்ள நிரப்பும்? சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. டி ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, DGJM ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு பேட்டர்னா வந்து போகுது. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் ஒரு பேட்டர்னா போகுது. AWSOன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்க, CHMR அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல போகுது. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டிக்கும் ஜிக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? டிக்கும் ஜிக்குன்னா 1, 2, 3. அப்ப இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா +3. அதுக்கடுத்து ஜேக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். பாருங்க, 1, 2, 3. அப்ப +3. நெக்ஸ்ட் பாருங்க, எம்முக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். எம்முக்குன்னா 1, 2, 3. இப்ப இதுதான் 3 வருது. இப்ப பாருங்க, +3. அப்ப நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன இருக்கும்? அதோட +3 தான் வந்து இருக்கும். அப்ப பாருங்க, 1, 2, 3. அப்ப வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து பார்ப்போம். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, AWSOன்னு சொல்லி இருக்கு. ஏக்கும் டபிள்யூக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். இது பேக்ல போகுது. பாருங்க, 1, 2, 3, 4 சொல்லி போகுது. அப்ப பேக்ல போனா நம்ம வந்து மைனஸ் போகணும். -4. டபிள்யூ வந்து எஸ் வரைக்கும் போகணும். பாருங்க, 1, 2, 3, 4. இப்ப இதுவும் பேக்ல போகுது. -4. எஸ்ல இருந்து ஓ வரைக்கும் பார்ப்போம். 1, 2, 3, 4. அப்போ இது வந்து -4 ஓ. அப்ப அடுத்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, -4 ஓல இருந்து -4 வந்து போகணும். ஏன்னா இது -4 பேட்டர்ன்ல வருது. பாருங்க, 1, 2, 3, 4. அப்ப வந்து இங்க என்ன வரும்? 4ங்கிற இடத்துல வந்து கே தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பியும் கேவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் உள்ளது பாருங்க, தேர்ட் ஒன், CHMRன்னு சொல்லி இருக்கு. சிக்கும் ஹச்சுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்ப +5. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைச்சுக்கும் எம்முக்குள்ளது பார்க்கலாம். பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்ப எம் வந்து என்னது? +5ன்னு சொல்லி வருது. ஆர் வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க, 1, 2, 3, 4, 5, +5. இப்ப நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படிதான் இருக்கும்? +5 பேட்டர்ன்ல தான் இருக்கும். அப்ப ஆர்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு? நம்மளுக்கு டபிள்யூ வருது. அப்ப நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? PKW. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். PKW. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம். கீழே உள்ள தொடரில் காலி இடங்களை எந்த எழுத்துக்களால் நிரப்பினால் தொடர் பூர்த்தியடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்களேன், 2 டபிள்யூ இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 3 டபிள்யூ இருக்கு. அடுத்து பாருங்க, 4 டபிள்யூ இருக்கு. இது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து பாருங்க, 1 டபிள்யூ எஸ், அப்ப 2 டபிள்யூ 2 எஸ் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பாருங்க டபிள்யூ, செகண்ட் ஒனுக்கு பாருங்க 2 டபிள்யூ 2 எஸ்,
3W வந்திருக்கு. அடுத்து என்ன வரும்? 3S வரும். ஆல்ரெடி 2S இருக்கு. அப்ப நடுவுல என்ன வரும்? S தான் வரும். அடுத்து பாருங்க 4W இருக்கு. அப்ப 4S. ஒரு S நம்ம போட்டா மிச்சம் 3S இருக்கு. அப்ப இது இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் வருது. அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா WSSS. ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 4th சம். கீழே உள்ள தொடரில் கேள்விக்குறியை எந்த எண் நிரப்பும் சொல்லி கேட்டிருக்காங்க. 17, 20, 15, 22, 13 இருக்கு. இப்ப 17க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 பிளஸ் 3 சொல்லி வருது. இப்ப 20க்கும் 15க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -5 சொல்லி வருது. 15க்கும் 22க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா +7 சொல்லி வரும். அப்ப பாருங்க 22க்கும் 13க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -9 சொல்லி வரும். இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா ஒற்றைப்படை எண்கள் பேட்டர்ன்ல வந்து போகுது. அப்ப பாருங்க 3, 5, 7, 9 அதுக்கு என்ன வரும்? 11 தான் வரும். இங்க பாருங்க பிளஸ் மைனஸ் அடுத்து என்ன வரும்? பிளஸ் தான் வரும். அப்ப 13யும் 11யும் வந்து ஆட் பண்ணணும். அப்ப 4, 2, 24 சொல்லி வரும். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டி 24 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5th one. கீழே உள்ள தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்துக்குழுவை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க கே, இதுவும் வந்து அந்த மாதிரி இதுக்கு முந்தி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கே ஜே ஹைச் இ உள்ள பேட்டர்ன் வந்து பார்க்கணும். கேல இருந்து ஜே வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன வருது? பேக்ல வந்து போகுது. கேல இருந்து ஜே பேக்ல போகுது. பேக்ல போனா என்ன பண்ணும்? மைனஸ் போகணும். -1. அப்புறம் பாருங்க ஜேல இருந்து ஹைச் வரைக்கும் பார்க்கணும். ஜேல இருந்து ஹைச்னா 1, 2 2 வருது பாருங்க. அப்ப வந்து -2 பேக்ல போறதுனால. அடுத்து இ வரைக்கும் பார்க்கணும். பாருங்க 1, 2, 3 3 வருது. பேக்ல போறதுனால -3. இப்ப அடுத்த டேம் என்னது? பேக்ல போய் 4ன்னு சொல்லி வரும். அப்ப -4. இல இருந்து 4 வந்து கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஏ வந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட், தேர்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, செகண்ட் உள்ளதுக்கு Q T X C தான் வந்து இருக்கு. இப்ப Qக்கும் Tக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க Qக்கும் Tக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 1, 2, 3 ஃபார்வர்ட்ல தான் போகுது. அதனால +3 சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க Tக்கும் Xக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். 1, 2, 3, 4 வருது. அப்ப ஃபார்வர்ட்ல போகுது, கரெக்டா தான் போகுது. அப்ப +4. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்ல இருந்து சி வரைக்கும் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5 வருது பாருங்க. அப்ப +5. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? ஒன்னொன்னா கூட்டிட்டே போகுது. அப்ப +6ன்னு சொல்லி இருக்கும். அப்ப 6ல இருந்து 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். சில இருந்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 6ங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஐ தான் வந்து இருக்குது. அப்ப செகண்ட் ஒன்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் கேள்வி எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜி கே ஓ எஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. GKOS. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க ஜிக்கும் கேக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜிக்கும் கேக்கும் இடையில டிஃபரன்ஸ் 1, 2, 3, 4. இப்போ ஃபார்வர்ட்ல தான் போகுது. அதனால பிளஸ் போட்டுக்கலாம். +4. கேல இருந்து ஓ வரைக்கும் பார்க்கலாம். 1, 2, 3, 4. இப்ப இது வந்து 4 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. ஓல இருந்து எஸ் வரைக்கும் பாருங்க 1, 2, 3, 4 சொல்லி வருது. அப்ப +4. இப்ப எஸ்க்கு அடுத்து அப்புறம் இது வந்து எந்த பேட்டர்ன்ல போகுதுன்னா அப்ப +4 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. எஸ்க்கு அடுத்து 4 கவுண்ட் பண்ணணும். அப்ப பாருங்க 1, 2, 3, 4 4ங்கிற இடத்துல என்ன இருக்கு? நம்மளுக்கு வந்து W தான் இருக்குது. இப்ப ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? AIW. நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா AIW. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, ஓகே, 6th சம் பார்க்கலாம். கீழே உள்ள தொடர்களில் உள்ள கேள்விக்குறியை எந்த எழுத்து நிரப்பும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா OLIF அப்புறம் அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. இது வந்து கீழே உள்ளது பாருங்க BCDE அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போகுது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓல இருந்து எல் வரைக்கும் வந்து கவுண்ட் பண்ணும். ஓல இருந்து எல் வரைக்கும்னா 1, 2, 3. அப்ப ஓல இருந்து எல் வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை வருதுன்னா மைனஸ் பேக்ல போறதுனால -3ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓல இருந்து எல், அதுக்கடுத்து ஐ வந்து பார்க்கணும். பாருங்க ஐ வரைக்கும், எல்ல இருந்து ஐ வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க 1, 2, 3. அப்ப -3. அப்புறம் பாருங்க எஃப் இருக்கு இந்த இடத்துல. இப்ப எஃப் பார்ப்போம். ஐல இருந்து எஃப் வரைக்கும் கவுண்ட் பண்ணும். 1, 2, 3 -3ன்னு வருது. அப்ப அடுத்த பேட்டர்ன் என்னது? எஃப்ல இருந்து -3 வந்து கழிச்சுட்டா கிடைச்சிரும். எஃப்ல இருந்து இப்ப கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3. இப்ப சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எந்த எழுத்துக்குழுவை நிரப்பினால் அந்த தொடர் முழுமையாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இங்க வந்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க, பி டேஸ் டிபி டேஸ் சிபிஏ டேஸ் பிசி டேஸ் பிஏடி டேஸ் ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரி, இப்ப இங்க பாருங்களேன், இங்க வந்து சிபின்னு இருக்கு, இங்கேயும் சிபிக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் இங்க வந்து ஏ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து பிஏடின்னு சொல்லி இருக்கு, இங்கேயும் பாருங்க பிஏடின்னு சொல்லி இருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க இங்க. அதனால நம்மளும் வந்து இங்க வந்து பி வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, பிஏடின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இங்க இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. நம்மளும் இங்க பிஏடிக்கு முன்னாடி சி வந்து போட்டுக்கலாம். ஓகேவா இல்லையா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பிஏடிக்கு அடுத்து என்ன இருக்கு, பிஏக்கு அடுத்து பாருங்க சிபிஏன்னு சொல்லி இருக்கு, இங்கேயும் சிபிஏன்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் இங்க வந்து டி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, டிபிக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், இங்க டிபிக்கு அடுத்து இங்க ஒரு சி இருக்கு. அப்ப நம்மளும் இங்க வந்து சி போட்டுக்கலாம். முன்னாடி பின்னாடி இருக்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ, அண்ட் தென் இங்க இருக்கிற சி, அடுத்து வந்து டி, அண்ட் தென் இங்க இருக்கிற சி, அப்புறம் இங்க இருக்கிற பி. நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, சிபி ஏ, அண்ட் தென் டிபிக்கு அடுத்து என்ன வரும், சி வரும். அதுக்கடுத்து சிபிஏக்கு அடுத்து டி வரும் இங்க. அதுக்கடுத்து பிசி கழிச்சு இங்க சி வரும். பிஏடிக்கு அடுத்து இங்க வந்து பி வரும். அப்ப பாருங்க, ஏசி டிசிபி. அப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிச்சு, ஆப்ஷன் ஏ. இது என்ன பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஏடி பிசி அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. இங்க பாருங்க, சிபி பிசி, அகைன் பாருங்க சிபிஏ டிபிசி, சிபிஏ டிபிசி அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 8th சம். கீழே உள்ள தொடரில் அடுத்து வரும் எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். இது வந்து எப்படி போகுதுன்னா, 2 பவர் 1 மைனஸ் 1னா அப்ப என்ன வரும், 2ல இருந்து 1 கழிச்சு என்ன வரும், 1 தான் வரும். நெக்ஸ்ட் இத பாருங்க, 2 ஸ்கொயர்னா 4 வரும். 4 என்ன வரும், 3ன்னு சொல்லி வரும். அப்போ 2 1, 2 கியூப் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 8ன்னு தெரியும். 8 மைனஸ் 1 என்னது, 7. பாருங்க, 2 பவர் 4 மைனஸ் 1, அப்போ 16 வரும், 17 வரும். 2 பவர் 5 மைனஸ் 1, 2 பவர் மைனஸ் 5னா மைனஸ் 1னா 32 மைனஸ் 1 31ன்னு சொல்லி வரும். அப்போ 2 பவர் 6 அப்படின்னு மைனஸ் 1 அப்படின்னா என்ன வரும், 64 மைனஸ் 1 62, 2 பவர் 7 மைனஸ் 1. அப்ப 64ல இருந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும், 8 12 128ன்னு வருது. 128 மைனஸ் 1 127. நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு 127. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம். கொடுக்கப்பட்ட தொடருக்கு சம்பந்தம் இல்லாத எண்ணை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, 1 8 27 64 125 216 344 512 729. இது நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது பாருங்க. 1 கியூப் 2 கியூப் தான் வந்து 8 வரும். 3 கியூப் வந்து 27 வரும். 4 கியூப் பாருங்க 64 சொல்லி வரும். 5 கியூப் பாருங்க 125. 6 கியூப் தெரியும் 216. 7 கியூப் நம்மளுக்கு என்ன வரும், 343 சொல்லிட்டு வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 344 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பான என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுல வந்து சம்பந்தம் இல்லாதது. அப்புறம் பாருங்க, 8 கியூப் வந்து 512. 9 கியூப் பாத்தீங்கன்னா 729. இது எல்லாம் கரெக்ட். 7 கியூப் மட்டும் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 10th சம். கீழே உள்ள தொடரில் கேள்விக்குறியை எந்த எண் நிரப்பும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, 2 5 10 17 26 37. நெக்ஸ்ட் என்ன தெரியாது, 65 82 101. இப்ப 2க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னது, 3. 5க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5. 10க்கும் 17க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. 17க்கும் 26க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 9. 26க்கும் 31க்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 11. இது ஒற்றைப்படை எண்களை வந்திருக்கு. அப்ப 37க்கும் அதுக்கடுத்து ஏதோ ஒரு நம்பர் வருது, அப்பனா 13 வரும். ஒற்றைப்படை எண்ணில் 11க்கு அடுத்து 13 வரும். அப்ப 37யும் 13யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். 10க்கு 0 மிச்சம் 1 4 1 5. அப்ப என்னது ஆன்சர் 50.
50 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 50க்கும் 65க்குள்ள டிஃபரன்ஸ் 15, 65க்கும் 82க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 17. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 82க்கும் 101க்கும் இடையில டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 19. ஒற்றைப்படை எண்களை போது நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி 50ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழே உள்ள தொடரில் கேள்விக்குரிய எந்த எழுத்துக்குழு முழுமையாக்கும் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இது இதுக்கு முந்தி பார்த்த சம்மர் தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒரு பேட்டர்ன் வந்து போகுது. பாருங்க, எக்ஸ்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க, என் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்க, என்ல இருந்து எழுதிக்கலாம். NO P Q R S T U V W X W. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்ன மாதிரி பேட்டர்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா எக்ஸ் டபிள்யூ எஃப் ஆர் என் அப்படிங்கிற பேட்டர்ல போகுது. எக்ஸ் டபிள்யூ யூ எக்ஸ் டபிள்யூ யூ ஆர் என் அப்படிங்கிற பேட்டர்ல போகுது. பாருங்க, எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பேக்ல போறதுனால நம்ம வந்து -1 சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, டபிள்யூல இருந்து எங்க போகுது, யூ வரைக்கும் போகுது. அப்ப யூ வரைக்கும் பாத்தீங்கன்னா -2 சொல்லி வந்து போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, யூல இருந்து ஆர் வரைக்கும் போகுது. யூல இருந்து ஆர் வரைக்கும் பேக்ல போறதுனால -3. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்ல இருந்து என் வரைக்கும் வந்து போகுது. என் வரைக்கும் பாத்தீங்கன்னா -4 வருது. அப்ப அதுக்கடுத்து என்ன வரும், -5 சொல்லி வரும். அப்ப பாருங்க, எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எம் எல் கே ஜே ஐன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, IJKLMN. ஓகேவா? அப்ப பாருங்க, ஐ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐன்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க எப்படி போகுதுன்னா, செகண்ட் லெட்டரா போகுது. CDFIM அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. அப்ப பாருங்க, சில இருந்து எம் வரைக்கும் எழுதிக்கலாம். பாருங்க, CDEFGHIJKLM வரைக்கும் எழுதியாச்சு. சில இருந்து டி வரைக்கும் ஃபார்வர்ட்ல போறதுனா +1 போட்டுக்கலாம். சரி, ஓகே. டில இருந்து எஃப் வரைக்கும் பாருங்க +2. எஃப்ல இருந்து ஐ வரைக்கும் பாருங்க +3 சொல்லி வருது. ஐல இருந்து எம் வரைக்கும் பாருங்க +4 சொல்லி வருது. அப்ப அடுத்த பேட்டர்ன் என்னது, +5 சொல்லி இருக்கும். அப்ப எம் அடுத்து என்ன வரும், MNOPQR ஆர் வரைக்கும் வரும் இல்லையா, 1 2 3 4 5 5 வரைக்கும் எழுதியாச்சு. அப்ப ஆன்சர் என்னது, ஆர்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் லெட்டர் என்னது, ஆர்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேர்ட் வந்து பாருங்க, கடைசி லெட்டர்ஸ் எல்லாம் சேமா போகுது. அதாவது AZXUQன்னு சொல்லி போகுது. இது பாருங்க எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேக்ல தான் போகுது. ஏக்கு அடுத்து இசட் வருது, அப்படி பின்னாடியாக்க போகுது. நம்ம பின்னாடி இருந்து எழுதிக்கலாம். பாருங்க, AZYXWVUTSRQPONML இது வரைக்கும் எழுதியிருக்கேன். பேக்ல வந்து போகிறதுனால Q வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம். ஏல இருந்து இசட் வரைக்கும் பாருங்க, பேக்ல போறதுனால நான் -1 போட்டிருக்கேன். இசட்ல இருந்து எக்ஸ் வரைக்கும் போகுது. அப்ப -2 சொல்லி வரும். அப்ப பாருங்க, எக்ஸ்ல இருந்து யூ வரைக்கும் போகுது. அப்ப -3 சொல்லி வரும். யூல இருந்து Q அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா -4 வரும். அடுத்து என்னது, -5 தான் வரும். -5 பாருங்க, 1 2 3 4 5. அப்ப எல் வருது. நெக்ஸ்ட் குரூப் என்னது, எல்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். IRL ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 12வது சம். கீழே உள்ள எண் தொடரில் 2 எண்கள் அடைப்புக்குறிக்குள் உள்ளன. இந்த எண்களுக்கு ஏற்ற மாற்று எது என கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்றுகளில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. முதல் அடைப்புக்குறி சரியானது, இரண்டாவது அடைப்புக்குறி தவறுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது சரி, ரெண்டாவது தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து செலக்ட் பண்ணோம். முதல் அடைப்புக்குறி தவறு, இரண்டாவது அடைப்புக்குறி சரி அப்படின்னா பி வந்து செலக்ட் பண்ணோம். இரண்டு அடைப்புக்குறியில் உள்ள எண்களும் ரெண்டுமே தப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணோம். இரண்டு அடைப்புக்குறியிலும் உள்ள எண்கள் வந்து சரி அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் டி வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப பாருங்க, 2க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க 2. அடுத்து 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2. 6க்கு 8க்குள்ள டிஃபரன்ஸ் 2. 8க்கும் 10க்குள்ள டிஃபரன்ஸ் 2. 10க்கும் 12க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 2. 12க்கும் 14க்குள்ள டிஃபரன்ஸ் 2. 14க்கும் 16க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2. 16க்கும் 18க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 2. 18க்கும் 20க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 2. எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருக்கு. அடைப்புக்குறியில இருக்கிற 12ம் கரெக்ட் தான், 18ம் கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே கரெக்ட். நம்ம என்ன குறிக்கணும், ஆப்ஷன் டி தான் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 12வதுக்கு வந்து ரெண்டுமே வந்து 2 அடைப்புக்குறிகளில் உள்ள எண்களும் சரி, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 13வது சம். கீழே உள்ள தொடரில் அடுத்து வருவது என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இசட்ல இருந்து பேக்ல இருந்து போயிருக்கு. சரி, ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, எல்ல இருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்ல இருந்து எழுதிக்கலாம். எல் MNOPQRSTUV
டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் வந்து கொடுத்துருக்காங்க. இசட்ல இருந்து எல் வரைக்கும் கொடுத்துருக்கனால நான் எக்ஸ்ல இருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டேன். இப்ப பாருங்க எக்ஸ்ல இருந்து யூ வரைக்கும் போகுது. யூ வரைக்கும் எத்தனை நம்பர் போகுது? 1 2 3 4 5ல போகுது. பேக்ல போறதுனால நான் -5 சொல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் பாருங்க யூல இருந்து ஆர் கொடுத்துருக்காங்க. யூல இருந்து ஆர் வரைக்கும் 1 2 3 4ல போகுது. அப்ப -4. நெக்ஸ்ட் பாருங்க யூல இருந்து எண்ணுக்கு போகுது. யூல இருந்து என் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3. இப்ப -3 போடுறேன். நெக்ஸ்ட் எல்லுக்கு போகுது. இப்ப பாருங்க எம்ல இருந்து எல்லுக்கு வரைக்கும் -2. அப்ப அதுக்கடுத்து என்ன வரும்? -1 வரும். அப்ப எல்லுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது? கே. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டி கே தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, 14வது சம். ஓகே பாருங்க, கீழே உள்ள ஒற்றுள் என்கிற இடத்தில் இடம்பெறுவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. 14வதுக்கு இப்ப பாருங்க ஏ பின்னு சொல்லி கொடுத்து நம்ம நம்பர் எல்லாம் அடுத்து பாத்துக்கலாம். முதல்ல வந்து லெட்டர்ஸ் வந்து பாக்கலாம். ஏ பின்னு சொல்லி இருக்கு. ஏக்கும் பிக்கும் உள்ள இடையில வந்து எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா +1. டிஃபரன்ஸ்ல அடுத்த லெட்டர் அடுத்து போறது +1ங்கிற பேட்டர்ன்ல போகுது. சிக்கும் இக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. சிக்கு அடுத்து என்ன வரும்? டி தான் வரும். அப்ப சில இருந்து இ வரைக்கும் பாத்தீங்கன்னா +2ங்கிறதுல போகுது. இப்ப எஃப்ல இருந்து ஐ வரைக்கும் எழுதணும். எஃப் ஜி ஹைச் ஐன்னு சொல்லி இருக்கு. இப்ப எஃப்க்கும் ஐக்கும் உள்ள எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ். அதுக்கடுத்து பாருங்க ஜேல இருந்து என் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜே கே எல் எம் என் என் வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப பாருங்க அடுத்து 1 2 3 4 சொல்லி வருது. அப்ப +4. இது எந்த பேட்டர்ன்ல போகுதுன்னா 1 2 3 4 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. சரி ஓகே பாருங்க. அப்ப அதுக்கடுத்து வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? எண்ணுக்கு அடுத்து என்ன வரும்? ஓதாமன்னு சொல்லி வரும். அப்ப பாருங்க ஓ பி கியூ ஆர் எஸ் டி வரைக்கும் எழுதிட்டேன். இங்க பாருங்க ஓல இருந்து சாரி நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி போகும்? ஓல இருந்து டி வரைக்கும் போகும். அப்ப பாருங்க 1 2 3 4 5. அப்ப +5 சொல்லி வந்துருச்சு. எனக்கு அடுத்து ஓ தானே வரும், அதனால கொடுத்துருக்கேன். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓ டி. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து தெரிஞ்சிச்சு. ஓ டு டி வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப நம்பர்ஸ் வந்து பாக்கணும். பாருங்க 3 6 10 15 இருக்கு. 3க்கும் 6க்குள்ள டிஃபரன்ஸ் 3. 6க்கும் 10க்குள்ள டிஃபரன்ஸ் 4. 10க்கும் 15க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 5. பாருங்க 3 4 5 அடுத்து என்ன வரும்? 6 தான் வரும். இப்ப 15 6 கூட என்ன வரும்? 21 சொல்லி வரும். அப்ப நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிச்சு. ஓடி 21 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் என்னது? சி தான் வந்து கரெக்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழே உள்ள கேள்வியில் உள்ள காலி இடங்களில் எந்த எழுத்துக்குழுவை நிரப்பினால் அந்த வரிசை முழுமையடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் ஏஏ இசட் ஒய் எக்ஸ் தென் எக்ஸ் ஒய் இசட் ஏஏ இசட் ஒய் எக்ஸ். அதாவது குழப்பி தான் போகுது. அதாவது பாருங்களேன், எக்ஸ் ஒய் இசட் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ZYX அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது, மாறி மாறி போகுது. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு என்ன வரும்னா XYZ AA தென் ZYX XYZ AA ZYX இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து இது போகுது. அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா XZX இதுதான் வந்து கரெக்டான வந்து ஆன்சர். நம்மளுக்கு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ZX ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, 16வது சம். கீழே உள்ள கேள்வியில் விடுபட்ட எண்ணை மாற்றுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. 19 38 இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 × 2 என்னன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 38ன்னு சொல்லி தெரியும். அப்ப 38 × 3 சொல்லி வரணும். 38ஐயும் 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணும். பண்ணா பாருங்க 24 4 மிச்சம் 2 9 10 11 114 சொல்லி வருது. 114. அப்ப 114 இன்ட்டு அகைன் 2 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 228ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 228 இன்ட்டு என்ன ஒரு 3 சொல்லி வரும். இது வந்து முதல்ல 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க, தென் 3ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணா 684 வரும். அகைன் 684 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா 1368ன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 38 கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணா 114ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. விடுபட்ட ஒரு உறுப்புடன் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் இருந்து அந்த விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஏல இருந்து ஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஏல இருந்து ஜி வரைக்கும் கேட்கிறேன். ஏபி டி
வந்து எழுதியிருக்கேன். ஏல இருந்து சி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் பாருங்க சில இருந்து இ வரைக்கும் +2, இல இருந்து ஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா +2. அடுத்து என்ன டேம் வரும்? +2 2 கூடிக்கிட்டே போகுது. அடுத்த டேம் +2னா ஐ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி ஐ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 18வது சம். கொடுக்கப்பட்ட வரிசையில் விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 + 1 கியூப் + 1 அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. அப்ப என்ன வரும்? 2 1 கியூப் + 1னா 2 2ன்னு சொல்லி வரும். அப்ப வந்து 4ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க 4 + 2 கியூப் + 1ன்னு சொல்லி பேட்டர்ன்ல வருது. 2 கியூப் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 8ன்னு வரும். 8 + 1 9ன்னு வரும். அப்ப 4 + 9 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 13 கிடைக்கும். பாருங்க 13 + 3 கியூப் 3 + 1ன்னு சொல்லி வரும். ஓகே பாருங்க 3 கியூப் + 1 27 1 28 + 13 சொல்லி வரும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 41 சொல்லி கிடைக்குது. அப்ப பாருங்க 41 + 4 கியூப் + 1 4 கியூப்னா நம்மளுக்கு என்ன வரும்? 64 + 1 65 + 41. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 106ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப பாருங்க 106 + 5 கியூப் + 1 5 கியூப் நம்மளுக்கு தெரியும் 125 125 கூட 1 சேர்த்தா 126 + 106 கூட்டணும். 126 106 கூட்டினா 12க்கு 2 மிச்சம் 1 3 2. அப்ப 232. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி 232 தான் வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க 19வது சம். குறிப்புகள் கேள்வி 19ல இருந்து 22 வரைக்கும் ஒரு தொடரில் ஒரு அல்லது 2 உறுப்புகள் விடுபட்டு இருக்கும். கொடுக்கப்பட்டு உள்ள மாற்றுகள் இருந்து சரியானதை தேர்வு செய்யவும் கொடுத்திருக்காங்க. சரி 19வது சம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 பேட்டர்னா வந்து போகுது. பாருங்க 36 34 30 28 24 அப்படின்னா 36 30 ஒரு பேட்டர்ன், 30ல இருந்து 24 வரைக்கும் ஒரு பேட்டர்ன், 34ல இருந்து 28 28ல இருந்து நம்மளுக்கு இங்க தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வரைக்கும். இப்ப 36க்கும் 30க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -6 வருது. அப்புறம் பாருங்க 30க்கும் 24க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -6ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி 34க்கும் 28க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -6ன்னு வருது. அப்ப 28க்கும் இங்க கண்டுபிடிக்க போற நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கும். அப்ப 28ல இருந்து -6 கொடுத்துக்கனால நான் 6 வந்து கழிச்சு விடுறேன். பாருங்க கழிச்சு அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் கிடைச்சீங்கன்னா 22ன்னு சொல்லி வரும். அப்ப நம்மளுக்கு என்னது ஆன்சர்? 22. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க 20வது சம். இப்ப பாருங்க இந்த இதுல பாருங்களேன், இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போகுது. அதாவது 3 5 35 10 12 35 அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 35 விட்டுருங்க, இந்த 35 விட்டுருங்க. 5க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5ன்னு வரும். தென் பாருங்க 10க்கும் 12க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2ன்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் இந்த 5 விட்டுருங்க. அப்புறம் பாருங்க இது வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஒரு 35 விட்டு செகண்ட் நம்பருக்கும் 4th நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 வருது. அந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. இப்ப இங்க பாருங்க இப்ப இங்க வந்து 12 இருக்கு. அப்ப இந்த நம்பருக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 இருக்கும். அப்ப 12 + 5 என்ன வரும்? 17ன்னு சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட் சம்க்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 17. தென் இந்த வந்த நம்பருக்கும் செகண்ட் உள்ள நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னது வரும்? 2ன்னு சொல்லி வரும். அப்ப 17 + 2 என்னது? 19ன்னு சொல்லி செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 19 17, 19 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இந்த 35 வந்து 2 நம்பருக்கு அடுத்து 35 35ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுக்கு அப்புறம் என்ன வரும்? 35 தான் வந்து வரும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க. FAKIEMLIO. சரி ஓகே பாக்கலாம். இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பேட்டர்ன்ல தான் போகுது. அதாவது எஃப்ல இருந்து எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எல் வரைக்கும் எழுதிக்கிறேன். FGHIJKLMNO வரைக்கும் எழுதிக்கிறேன். எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நான் ஓ வரைக்கும் எழுதிருக்கேன். பாருங்க எஃப்ல இருந்து ஐ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பாருங்க எஃப்ல இருந்து ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா +3ன்னு வருது. தென் ஐல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐல இருந்து எல் வரைக்கும் பாத்தீங்கன்னா +3ன்னு வருது. அப்ப அடுத்த பேட்டர்ன் எனது +3 தான் வந்து இருக்கணும். அப்ப அடுத்த பேட்டர்ன் 3னா +3 அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்டிங் வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓன்னு சொல்லி வரும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ரெண்டாவது கண்டுபிடிக்க பாருங்க ஏல இருந்து ஐ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே எழுதுவோம் பாருங்க. BCDEFGHI வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐ வரைக்கும் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஏல இருந்து இ வரைக்கும். ஏல இருந்து இ வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர்னா 1 2 3 4 லெட்டர். அப்ப +4 போடுறேன். நெக்ஸ்ட் இல இருந்து ஐ வரைக்கும் பாருங்க
4 லெட்டர் வருது. 1 2 3 4 சொல்லி வருது. அப்ப நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னது, அடுத்த 4 தான் இருக்கும். சரி ஓகே பார்க்கலாம். ஐக்கு அடுத்து என்னது, ஜே கே எல் எம். அப்ப அடுத்த லெட்டர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஓ எம். ஓகே, இதே மாதிரி தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். கேல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கே எம் ஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பாருங்க, அடுத்தது கே எல் எம் என் ஓ பி கியூ. பாருங்க இது வரைக்கும் எழுதியிருக்கேன். கேல இருந்து எம் வரைக்கும், கேல இருந்து எம் வரைக்கும் பாத்தீங்கன்னா +2 வருது. எம்ல இருந்து ஓ வரைக்கும் பாத்தீங்கன்னா +2 வருது. அப்ப அடுத்த 2 வரும். ஓல இருந்து +2 கூட்டினா நம்மளுக்கு ஓ பி கியூ. அப்ப பாருங்க கியூ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். அப்ப ஓ எம் கியூ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே பாருங்க 22 சம் பார்ப்போம். லாஸ்ட் சம். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து தொடரில் விடுபட்ட இடங்களில் எந்த எழுத்து குழுவை நிரப்பினால் தொடர் முழுமையாகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாருங்க. இங்க பாருங்க பிக்கு எடுத்து ஆறு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இங்க பிக்கு எடுத்து ஆறு போட்டுக்கலாம். ஆறுக்கு எடுத்து என்ன இருக்கு, இங்க வந்து ஓ இருக்கு. அதனால நம்மளும் இங்க வந்து ஓ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வேற எதுவுமே வந்து போட முடியாது. ஓகே பாருங்க, வேற எதுவுமே இல்ல. அப்ப நம்ம இது வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவுன் அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது. BROWN அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. சரி ஓகே பாருங்க, BROWN பிரவுன், BROWN. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா OWRW. இதுதான் வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு 22 சம்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து பார்ட் 2 வீடியோல வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.